நம்ம ஃபர்ஸ்டே பேலன்ஸ் பண்ணி சஸ்டெயினபிளாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது இஷ்யூவாகவே இருந்திருக்காது. ஸோ அந்த பாயிண்ட் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அது ஒன்று பார்ப்போம். ஆர் இன்னும் சில பேருக்கு வந்து என்ன இஷ்யூவாக இருந்திருக்குன்னா அந்த பிஸ்னஸ் மாடல் ஒர்க் அவுட்டாக இருக்காது. அவங்களுக்கு ஏற்ற பிஸ்னஸ் மாடலை அவங்க சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு பிஸ்னஸில் முக்கியமான ஒரு ரீசன் என்னவா இருந்ததுன்னா, எனக்கு வந்து ஆஸ் மச் ஆஸ் நான் வந்து ரொம்ப கமிட்டடாக ஒர்க் பண்ணுவேன். மார்னிங் 8 AM ஸ்டார்ட் பண்ண நைட் 1 வரை எனக்கு ஒர்க் போகும் ஸ்டார்டிங் டேஸ்லலாம். ஸோ அவ்வளோ ஒர்க் ஆக்சுவலி நான் உள்ள போடுவேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு ஒரு பிரேக் எடுக்கணுன்றது அந்த இடத்துல எனக்கு அந்த பிரேக் எடுக்கணும். ஸோ வந்து எனக்கு அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி எப்பவுமே வேணும்ல. இந்த டைம் தான் இந்த டைம் ஒன்று செயின் டு த டெஸ்க் அப்படின்னு எனக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து ஃபிசிக்கல் ஆஃபீஸ் எனக்குமே ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். எங்கே வேணால் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கிளைண்ட்ஸுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஸோ இது வந்து என்னோட ப்ரீ ரெக்விசிட். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ப்ரீ ரெக்விசிட் இருக்கும் அவங்க ப்ரையாரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த ப்ரையாரிட்டிஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி லைஃபை மாற்றாமல் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் மாடல் ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது ஈஸியராக இருக்கும்.